அனைத்துயிர்களுக்கும் பொதுவான ஏக பரபிரம்மத்தை வணங்கி வைத்தியர்கள், வாதிகள், யோகிகள், ஞானிகள், சித்தர் பெருமக்கள் மற்றும் நமது அன்பான மக்களையும் வணங்குகிறேன். இன்று நாம் கடவுளர்கள் நிலை. கடவுளர்கள் என்றால் ஆதி குருவான சிவபெருமான் உலகத்தில் முதலிலே தோன்றி மக்களுக்கு சொல்லி கொடுத்தவர் என்பதால் சிவபெருமானை நாம் ஆதி குரு என்று சொல்கிறோம். அவரே தனது சிஷ்ய பிள்ளையான ஓம் சக்தி தாய்க்கு சொல்லி கொடுத்தார். இரண்டாவது ஒரு சித்தர், அந்த ஓம் சக்தி அம்மா தான் நமக்கு ரெண்டாவது சித்தர். அந்த அம்மா குருவாக இருந்து நமக்கு நந்தி தேவர், நந்தீஸ்வர் என்கின்ற நந்தியம்பெருமானுக்கு உபதேசத்தாக நமக்கு நூல் வாயிலாகவும் குருமார்கள் வாயிலாகவும் தெரிந்து கொள்கிறோம். இப்படி பல குருமார்கள், நவகோடி சித்தர்கள் உலகத்தில் வந்திருக்கிறார்கள். அதில் சிவபெருமான், சக்தி தேவி, விஷ்ணு பகவான், லக்ஷ்மி தேவி, பிரம்மன் என்று சொல்லக்கூடியவர், அவர்களின் மனைவியான சரஸ்வதி தேவி, இப்படி அனைவரும் ஒரு காலத்தில் குருமார்களாக இருந்து மக்களில் யார் நல்லவர்களோ அவர்களை சீடர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இப்படி நவகோடி சித்தர்கள், இன்னும் அதற்கு மேலே கூட இருக்கலாம், சொல்லுவது நவகோடி சித்தர்கள் என்று. அவர்கள் சொன்ன ரகசியங்களில் முக்கியமானது நவபாஷாணம். அது போகர் பெருமான் அவர்களுக்கு நமக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். இன்னும் சில இடங்களில் சில குருமார் வெளியே தெரியாமல் நவபாஷாணத்தை ஊற்றி வைத்திருப்பதாக ஒரு சிலர் சொல்ல கேள்வி. அப்படி நவபாஷாணம் என்று சொல்லக்கூடியதில் 9 வகையான பாஷாணங்களின் கூட்டு தொகுப்பு. அது பல வகையான நோய் தீர்ப்பதாக நமக்கு சுவடிகளிலேயும் நூல்களிலேயும் பல ரகசியங்கள் இருக்கிறது. இப்படி ஒரு சிலர் செய்து மக்களுக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை வாங்கி சென்று பயன்படுத்தி வருகிறார்கள். நம்முடைய குருபோகர் சித்த வைத்திய அறக்கட்டளை மூலமாக செய்து காண்பிக்க வேண்டும் என்று பல பேர் ஆவலாக கேட்பதினால் அதை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். சொல்லிக் கொடுத்தால் நிறைய ஊர்களில் இருக்கின்ற மக்களுக்கு அல்லது நாடு முழுக்க இருக்கின்ற மக்களுக்கு அது பயன்படும். ஒரே இடத்திலே இருந்தால் அது அந்த அளவுக்கு நன்மையை தராது. அந்த இடத்திற்கு தேடி சென்றால்தான் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். ஒவ்வொரு ஊரிலும் இருக்க வேண்டும் நவபாஷாண லிங்கமோ அல்லது சிலைகளோ இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் இதை என்னை தேடி வருகின்ற மக்களுக்கு சொல்லித்தரலாம் என்று இருக்கிறேன். ஆகவே பாஷாணங்களிலே நாம் எந்த வகையான சிலைகள் செய்து வைத்தாலும் அதில் அபிஷேகம் செய்து சாப்பிடுகின்ற போது நோய்களை தீர்க்கின்ற வல்லமை அதற்குண்டு. அப்படி என்றைக்கு நாம் செய்யப்போகிறோம் என்று பிறகு நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். நேரடியாக செய்முறை பயிற்சியில் நீங்கள் ஈடுபட்டு அந்த ரகசியமாக ஒளித்து வைக்கப்பட்டிருக்கின்ற உண்மைகளை நீங்கள் நேரடியாக தெரிந்து கொண்டு அந்த வித்தையை நீங்கள் செய்து மக்களுக்கு பயன்படுத்தும்படி
கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நவ பாஷாணங்களினால் ஏற்படும் நன்மைகள் என்பது பற்றி அடுத்த பாகத்திலே உங்களுக்கு சொல்கிறேன்.